மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விவரங்களை தற்போது பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படும் வரும் என்றும் 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்றும் மக்கள் நீதி மய்யத்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 60 லட்சம் பேரின் வறுமையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநரை மாநில எம்எல்ஏக்களே தேர்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% வரை இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டிற்கே கொண்டு வந்து சேர்க்கப்படும் எனவும் விவசாயிகளுக்கு 100% லாபம் கிடைக்கும் வகையில் புதிய கொள்முதல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாயத்தை பாதுகாக்க தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைந்த விவசாய மண்டலம் அமைக்கப்படும் எனவும் மக்கள் நீதி மய்யம் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தமிழை ஆட்சி மொழியாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கமலஹாசன் தெரிவித்துள்ளார்.